லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாய். இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 292 ரூபாய் 13% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. இங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்றது தெரிந்தால் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 847 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 322 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 161 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 796 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மீண்டும் மீண்டும் அதிகரித்த நிலைமையிலேயே தற்போது உள்ளது. வீட்டை விட்டு வெளியே போனாலே காத்திருக்கும் ஆபத்து. சபாஹ் அலாமட்டில் ரெட் அலர்ட். குவைத்தி மாமா மற்றும் குழந்தையின் மரணம். அல் நசீமில் தீ விபத்து. டிரைவர்களே தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு குடும்பமே சேர்ந்து ஃபோர்ஜரியா மொத்தமாக 264 பேரா. இவங்களுடைய வீட்டு தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன? இதோ ஆரம்பித்தது அதிரடி ஆட்டம். மீண்டும் முனிசிபாலிட்டி பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் சால் ரமதான். என்னடா குளிர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதே, குளிர் விட்டு போச்சா எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர் சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் வருகிறது குளிர், தயாராக இருங்க மக்களே. 2 நாளாக கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிக்குது. சபாஹ் அல் அஹ்மத் பகுதிகளில் மீண்டும் பேராபத்து. யாரு தெரியுமா? வேற யாரு? நரிதான். வீட்டு வாசலில் நாய் மேய்கிற மாதிரி நரி மேய்ஞ்சு தெரியுது சபாஹ் அல் அஹ்மத் பகுதிகளில். தயவு செய்து ரொம்ப கவனம். இரவு நேரங்களில் வெளியில் நடமாடக்கூடியவங்க. நசீம் பகுதிகளில் தொழிலாளருடைய அறையில் தீ விபத்து. ஒருவர் தீயில் படுகாயம். அன்பார்ந்த உறவுகளை, நான் தொடர்ந்துமே உங்களுக்கு
அவேர்னஸ் பண்ணுற ஒரு விடயம். சிலர் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, சிலர் வந்து என்னடா ஓவராக பேசுகிறான்றீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்க. ஐ டோன்ட் கேர். ஒருத்தருடைய உயிராவது காப்பாற்ற பத்துச்சுன்னா போதும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குளிர்காலத்தில் ஃபேம், ஹீட்டர் இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணுவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஹீட்டராக இருந்தாலும் கரண்டில் போடுறதா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஹம் யூஸ் பண்ணுறீங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். அறைகளில் கூடாரங்கள். 264 விக்டம். பாவிகளா, ஒட்டுமொத்த குடும்பமே குவைத்தை ஏமாத்திருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த குவைத்தி குடும்பமும் சேர்ந்து, அதாவது மொத்தமாக 264 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க குவைத்து குடியுரிமை ஃபோர்ஜரி பண்ணின கேஸில். ஒன்றால் இரண்டால் 264 பேர் இதில் இன்வால்வ் ஆகினதில் 3 சகோதரர்கள், அதாவது 50 வயதுடைய சகோதரர்கள். 264 இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ளூடிங் சில்ட்ரன், குழந்தைகளும் இதில் அடங்குவார்கள். இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய குடியுரிமையை பறிக்கும்போது அவங்கள எந்த நாட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சிலர் எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அவங்க எந்த நாட்டுக்காரங்களோ அந்த நாட்டுக்கு அவங்கள திருப்பி ரிட்டன் அனுப்புவாங்க. எப்படியுமே ஏதாவது ஒரு நாடு இருக்குன்னு தானே, எப்படியுமே அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டு குடியுரிமை இருந்திருக்கும். அதை மறைச்சிட்டு தான் இந்த நாட்டில் கள்ள குடியுரிமை எடுத்திருப்பாங்க, கள்ளக்களவில் ஏதாவது ஒரு வழியில் வந்து. ஆனால் இனிமே அவங்க எல்லாருடைய குடியுரிமையும் பறித்து அவங்க எந்த சொந்த நாடோ அந்த நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை வரும்போது தனியால் வந்திருக்கலாம், ஆனால் இப்போ புள்ள குட்டி குடும்பம்னு எல்லாரோடையும் மொத்தமாக சொந்த நாட்டுக்கு போய் ஆகணும். அவங்க போகிறாங்க, போய் தொலைகிறாங்க, ஏதோ நம்மளுக்கு என்ன பண்ணுறது. நம்ம தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இப்போ அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை. இவங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகியிருந்தால் அவங்களுடைய அக்காமாவும் தொழிலாளர்களுடைய அக்காமாவும் கேன்சல். பணிப்பெண்களுக்கு சரி, கேன்சலில் போனாலாவது திருப்பி உடனே வந்துடலாம். அதே டிரைவராக இருந்தால் கேன்சல் ஆகி போனால் 2 வருஷம் கழித்து தான் வர முடியும். மிகப்பெரிய ஒரு தலையீடி இந்த ஃபோர்ஜரியால் வந்திருக்குது. சஹல் அப்ளிகேஷன் இல்லாட்டி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஐடியை நிச்சயமாக ஓப்பன் பண்ணி அதை தொடர்ந்துமே செக் பண்ணிக்கோங்க. அதில் தான் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதோ 7th ரிங் ரோட், ஜஹராவிலேருந்து வரக்கூடிய 7th ரிங் ரோட்டில் ஒரு கோர விபத்து நடந்திருக்குது. இந்த வாகன விபத்தில் ஒரு குவைத்தி பெண்ணும் ஒரு குழந்தையும் உயிரிழந்த துயர சம்பவம். இன்னும் ஒருவர் காயமடைந்திருக்கிறாங்க. வாகன சாரதிகளே, தயவு செய்து ரொம்ப கவனம். நீங்கள் வாகனம் ஓட்டும்போது எந்த அளவுக்கு உங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் சேஃபாக ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் முன்னாடி பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள்லையும் வரக்கூடியவங்களுடைய உயிர்களை பற்றியும் சிந்தியுங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் மொபைல் ஃபோன் பாவிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, தூக்கம் வருதா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, தயவு செய்து வண்டி ஓரமாக நிறுத்திடுங்க. அதே மாதிரி ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மருந்துகளை டைமுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. வண்டி ஓடும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். உங்களுடைய உயிர் மட்டுமில்லை, முன்னாடி பின்னாடி வரவங்களுடைய உயிரும் விலை மதிப்பற்றது. அதே மாதிரி தான் நீங்கள் 120 ஸ்பீட் ரோட்டில் அதையும் தாண்டி வேகமாக ஓடும்போது பின்னால் வரக்கூடியவங்க சரியாக எக்ஸாக்ட் ஸ்பீடில் வந்தாங்கன்னா உங்கள் முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. கவனம். இதோ அகமதி கவர்னரேட், ஃபேஹில், இன்னும் சில பகுதிகளில் அதிரடியான களம் இறக்கம் குவைத்துடைய முனிசிபாலிட்டி. மொபைல் க்ரோசரி பக்காலாக்களுக்கு இனிமேல் குவைத்தில் இடமே இல்லை. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். السلام عليكم، يعطيكم العافية. حاليا متواجدين جنوب الصباحية في المرحلة السادسة لرفع مستوى النظافة ورفع الصبات الخرسانية المتواجدة حاليا مع الأكياس
التي موجودة ويتم رفعها. طبعا هذه بتوجيهات من معالي وزير البلدية المهندس عبد اللطيف المشاري، وتوجيهات ومدير عام بلدية الكويت المهندسة منال العصفور، ومتابعة كل من معالي الشيخ محافظ الأحمدي محمود جابر الصباح، والسيد مدير بلدية محافظة الأحمدي سعد سالم الخرينج. حاليا نقوم برفع الصبات الخرسانية وإزالة الأكياس الرملية وترحيلها إلى مواقعها، ومشاركة إخواننا مشكورين من وزارة الداخلية وكذلك من وزارة الأشغال. وطبعا مستمرين بالعمل في المراحل القادمة لإزالة جميع الخرسانات المتواجدة في هذه المواقع مع الأكياس الترابية، حفاظا على المنظر العام للأماكن الموجودة على الطرق العامة. يعطيكم العافية ومشكورين وما قصروا. وين قدام شوي شيء صبات هذا يروح داخل. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන්කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 94 22 හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට
කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට ෆ්‍රී ඩිලිවරි. ඉතින් කතා කරන්න අපගේ නම්බර්ස් වලට. ස්කින් එකේ අපගේ නම්බර් තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ ඕඩරේ අදම වෙන් කරවා ගන්න.